அமித்ஷாவும் எந்த வார்த்தையும் மோடியை பற்றி, அடானியை பற்றி, अंबानिயை பற்றி பேசவில்லை. ये 2024 का जो चुनाव है ये राहुल गांधी वर्सेस नरेंद्र मोदी का चुनाव है. அமித்ஷா கூறிய வார்த்தை, இந்த தேர்தல், அதாவது லோக்சபா 2024 எலெக்ஷன் ராகுல் காந்தி வர்சஸ் நரேந்திர மோடி. நடக்காத விஷயத்தை எல்லாம் நடந்ததாக கட்டுக்கதையாக எடுத்து வைக்கக்கூடிய ஒரு மகான் பிரதமர், பிரைம் மினிஸ்டர் நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி நாவிலிருந்து ஒரு வார்த்தை கூட வராத காரணம் என்ன? அவருடைய ரேலிகள் நடக்காத காரணம். இதே அடானியோட விமானத்தில் தான் 2014ஆம் ஆண்டு பறந்துச்சு. இதே அடானியுடைய பேரில் தான் ரோடு, இதே அடானியின் பேர்ல தான் ரயில்வே, இதே அடானியின் பேர்ல தான் ஏர்போர்ட், இதே அடானியின் பேர்ல தான் சோலார். அல்ல எந்த பெரிய திட்டமாக இருக்கட்டும், அடானி அம்பானி. கடந்த 10 ஆண்டுகளாக ராகுல் காந்தி அடானியை பற்றி எந்த அளவில் விமர்சித்து வருகிறாரோ, ஒரு முறை கூட பிரைம் மினிஸ்டர் மோடி நாவிலிருந்து அடானியுடைய பேர் வரவில்லை, அம்பானியுடைய பேரும் வரவில்லை. வணக்கம். ஃப்ரெண்ட்ஷிப் டே, வேலண்டைன் டே, அல்ல மதர்ஸ் டே, இது போன்ற பல்வேறு டேஸ்களை நீங்க கேள்விப்பட்டிருப்பீர்கள். பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய பிறந்தநாள் அன்று பேரோஸ்கார் திவஸ் என்றும் இந்த நாட்டு வேலையில்லா பட்டதாரிகள் கொண்டாடி வருகிறார்கள், அதாவது அன்எம்ப்ளாய்மெண்ட் டே என்று. நேற்று ஒரு புதிய தினத்தை நீங்க பார்த்திருப்பீர்கள், அதாவது பொய் பேசக்கூடாத திவஸ். யாருமே பொய் பேசக்கூடாது. காரணம், பிரைம் மினிஸ்டர் மோடி மேடையில் ஏறி பொய்யே பேசவில்லை, அவருடைய ரேலியும் நடக்கவில்லை. ரேலி நடந்தால்தானே இஸ்லாமியர்களுக்கு எதிராக நீங்க பேசுவீர்கள், போய் ப்ரொபகண்டாக்களை பரப்புவீர்கள், அல்ல ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை பற்றி கேவலமாக பேசுவீர்கள். நடக்காத விஷயத்தை எல்லாம் நடந்ததாக கட்டுக்கதையாக எடுத்து வைக்கக்கூடிய ஒரு மகான் பிரதமர், பிரைம் மினிஸ்டர் நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி நாவிலிருந்து ஒரு வார்த்தை கூட வராத காரணம் என்ன? அவருடைய ரேலிகள் நடக்காத காரணம் என்ன? ஒரு நாளுக்கு முன்பு, அதாவது 8ஆம் தேதி, பிரைம் மினிஸ்டர் மோடி தெலங்கானாவில் இருக்கக்கூடிய கரீம் நகரிலிருந்து ஒரு மேடை பேச்சில் பேசிய அந்த வார்த்தை தான் அடானி அம்பானியை பற்றி பேசினார். கடந்த 10 ஆண்டுகளாக ராகுல் காந்தி அடானியை பற்றி எந்த அளவில் விமர்சித்து வருகிறாரோ, ஒரு முறை கூட பிரைம் மினிஸ்டர் மோடி நாவிலிருந்து அடானியுடைய பேர் வரவில்லை, அம்பானியுடைய பேரும் வரவில்லை. காரணம் என்ன? நட்பு, நண்பர்கள். அவர்களுக்காக இந்தியாவையே எழுதி கொடுக்கக்கூடிய வேலையை பிரைம் மினிஸ்டர் மோடி பார்த்து வந்தார். ஆனால் நேற்று முதல் முறையாக ராகுல் காந்திக்கு கிடைத்த முதல் வெற்றி. கடந்த 10 ஆண்டுகளாக எந்த அடானியை பற்றி ராகுல் காந்தி பேசி வந்தாரோ, அதே அடானி என்கிற பெயர், அதே அம்பானி என்கிற பெயர் நரேந்திர மோடி நாவில் வந்துவிட்டது. அவர் கூறிய வார்த்தை, ராகுல் காந்தி இந்த நாட்டு ஷஹசாதா, பிரின்ஸ், இதற்கான விளக்கத்தை கொடுக்க வேண்டும். எந்த 10 ஆண்டுகளாக அடானி அம்பானி அடானி அம்பானி என்று அவர்கள் கூவி வந்தார்களோ, தேர்தல் அறிவிக்கப்பட்டதிலிருந்து அடானியுடைய பேரும் காங்கிரஸ் கட்சி எடுப்பதில்லை, அம்பானியுடைய பேரும் காங்கிரஸ் கட்சி எடுப்பதில்லை. அப்போ ஏதோ ஒரு டெம்போவில் பணமூட்டைகளை, கருப்பு பணத்தை ஏற்றி அடானி அம்பானி காங்கிரஸ் கட்சிக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதாவது நட்பை கூட விலை பேசி விட்டார் மோடி. அப்போ நீங்க எம்மாத்திரம், இந்த நாடு எம்மாத்திரம். இதே அடானியோடைய விமானத்தில் தான் 2014ஆம் ஆண்டு பறந்து சென்றார். இதே அடானியுடைய பேரில் தான் ரோடு, இதே அடானியின் பேர்ல தான் ரயில்வே, இதே அடானியின் பேர்ல தான் ஏர்போர்ட், இதே அடானியின் பேர்ல தான் சோலார் பவர். அல்ல எந்த பெரிய திட்டமாக இருக்கட்டும், அடானி அம்பானியின் பேர். அப்போ எப்படி திடீர் என்று இந்த மாற்றம் வந்தது என்று நீங்க பார்க்க வேண்டும். முதல் முறையாக பிரைம் மினிஸ்டர் மோடி பொய் பேசவில்லை, எந்த ராலியும் கலந்து கொள்ளவில்லை. முதல் முறையாக எந்த சமுதாயத்தை பற்றி தவறாக பேசவில்லை. முதல் முறையாக பிரைம் மினிஸ்டர் மோடி இஸ்லாமியர்களை தாக்கி பேசவில்லை. அனைத்திற்கான காரணம் ஒரு நாள் ராலியில் கலந்து கொள்ளாதது மட்டும்தான். 2024ஆம் ஆண்டு நடக்கக்கூடிய இந்த தேர்தலில் இந்த நாளை பொய் பேசாத நாளாக நீங்க குறிக்க வேண்டும். இஸ்லாமியர்களுக்கு எதிராக எந்த வார்த்தையும் பேசாத நாளாக குறிக்க வேண்டும். இந்த நாடு
அமைதியாக உண்மையுடன் இருப்பதாக இந்த நாளை நீங்க குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இதுதான் இந்த நாடு. சரி, ஏன் பிரைம் மினிஸ்டர் மோடி எந்த சபையிலும் கலந்து கொள்ளவில்லை என்று நாங்கள் அலசி பார்த்தோம். அவருடைய ட்விட்டர் பக்கத்தை பார்த்தோம். எந்த விதமான ட்வீட்டையும் எங்களால் பார்க்க முடியவில்லை. 9ஆம் தேதி மே மாதம் சத்திய திவஸ் என்கிற இந்த வார்த்தையை நாம் குறிப்பிடலாம். அதாவது சத்தியத்திற்கான திவசம் மே 9ஆம் தேதி. மே 8ஆம் தேதி பிரைம் மினிஸ்டர் மோடி 4 சபைகளில் கலந்து கொண்டார். ஒரு கோவிலுக்கும் போனார். 28, 29ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 48 மணி நேரத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா பிரைம் மினிஸ்டர் மோடி மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய 6 சபைகளில் கலந்து கொண்டார். மே 9ஆம் தேதி நீங்க பார்த்தீர்கள்னா எந்த விதமான சபையும் நடக்கவில்லை. அதே நாள் பத்மஸ்ரீ புரஸ்கார் அன்னைக்கு மாலை 6 மணியில் கொடுக்கப்பட இருந்தது. சாதாரணமாக நீங்க பார்த்தீர்கள்னா பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய சபைகள் 10 மணிக்கு தொடரும். மாலை 8 மணி வரை அவருடைய சபைகள் ஒவ்வொரு இடத்திலும் நடந்து கொண்டிருக்கும். அதாவது அத்தனை மணி நேரம், கிட்டத்தட்ட 8 மணி நேரம் அல்ல அதற்கும் மேல பிரைம் மினிஸ்டர் மோடி பொய்களை மட்டும்தான் இந்த நாட்டில் பேசி வருகிறார். ஆனால் இதை பற்றி எந்த விதமான ட்வீட்டையும் பார்க்க முடியவில்லை. இன்னொரு பக்கம் அடானி அம்பானி பக்கத்திலிருந்து ஏதாவது விளக்கம், ஏதாவது தெளிவு வரும் என்று நீங்க கேட்டீர்கள்னா அவர்களுடைய ட்விட்டர் பக்கத்திலிருந்தும் எந்த விதமான வார்த்தையும் வெளிவரவில்லை. இந்த விஷயத்தை பற்றி நான் இன்னும் ஆழமாக உங்களுக்கு முன் எடுத்து வைப்பதற்கு முன்பு நான் ஒரு கடிதத்தை உங்களுக்கு முன் எடுத்து பார்க்கிறேன். இந்த கடிதத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா நேரடியாக ராகுல் காந்தி மற்றும் மோடி அவர்களுக்கு ஒரு சேலஞ்ச் கொடுக்கப்பட்டது. இந்த சேலஞ்ச் என்னவென்றால், ரிட்டையர்ட் ஜஸ்டிஸ் மதன் லோகூர், ரிட்டையர்ட் ஜஸ்டிஸ் அஜித் பி ஷா மற்றும் த ஹிந்துவோடைய ஃபார்வர் எடிட்டர் என் ராம் ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார்கள். இந்த கடிதத்தை நீங்க பார்த்தீர்கள்னா ஸ்ரீ நரேந்திர மோடி அண்ட் ஸ்ரீ ராகுல் காந்தி லோக்சபா தேர்தலுக்காக 3 கட்டங்களை நீங்க தாண்டி விட்டீர்கள். அதாவது 3 ஃபேஸ்க்கான தேர்தல் நடந்து முடிந்து விட்டது. எத்தனையோ மேடைகளில் நீங்களும் பேசியிருக்கிறீர்கள். ஒருத்தர் மீது ஒருத்தர் நீங்க குற்றச்சாட்டுகளை மட்டும்தான் எடுத்து வைக்கிறீர்களே ஒழிய மக்களுக்கு முன்பு நீங்க வந்து ஒரே மேடையில் பேச வேண்டும், ஒரே இடத்தில் நீங்க கலந்து கொள்ள வேண்டும், ஒரே இடத்தில் லைவ் டிபேட்டாக இது நடந்தால் இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு தெளிவு வரும். இப்போ 3 ஃபேஸ் நடந்து விட்டது, இன்னும் ஒரு 4 ஃபேஸ் இருக்கிறது. இந்த 4 ஃபேஸ்க்கு முன்பு 18 லோக்சபா தேர்தலுக்கான இந்த டிபேட் லைவ் டெலிகாஸ்டில் நடந்தால் மக்கள் யாருக்கு ஓட்டு போடலாம் என்கிற ஒரு மிகப்பெரிய தெளிவு வந்துவிடும். எந்த லீடர் சரியான லீடர் என்று அவர்களால் குறிப்பிட முடியும். இதுவரை ராகுல் காந்தி தரப்பிலிருந்தும் எந்த பதிலும் வெளிவரவில்லை. இந்த கடிதத்திற்கு பின்பு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி தரப்பிலிருந்தும் எந்த விதமான பதிலும் வரவில்லை. சரி, இதை விட்டு விடலாம். இந்த டெம்போவை நீங்க பார்க்க வேண்டும். இந்த டெம்போ ஆதி காலத்து டெம்போ விக்ரம் என்று இந்த டெம்போவை அழைப்போம். இந்த டெம்போவை ஏற்கனவே பேன் செய்து விட்டார்கள். இப்போ புதுவிதமான டெம்போக்களையும் உங்களால் பார்க்க முடியாது. ராகுல் காந்தி இந்த ஸ்டேட்மெண்ட் வெளிவந்த உடனேயே 8 மே 2024ஆம் ஆண்டு ஒரு வீடியோ வழியாக அவர் ஒரு சேலஞ்சை கொடுத்திருக்கிறார். பயந்து விட்டீர்களா மோடிஜி? என்னை பார்த்து பயந்து விட்டீர்களா? அல்ல இந்த நாட்டு மக்களை பார்த்து பயந்து விட்டீர்களா? அடானி அம்பானி போன்ற வார்த்தையை நீங்க வெளியிட்டிருக்கிறீர்கள். இந்த நாட்டு 2 கார்ப்பரேட்களை பார்த்து வெளியிட்டிருக்கிறீர்கள். தாராளமாக நீங்க இடி அனுப்பலாம், சிபிஐ அனுப்பலாம், இன்கம் டாக்ஸை அனுப்பலாம். எந்த விதமான பதில் இதுவரை பிஜேபி ஆபீஸ்ல இருந்து வெளிவரவில்லை. 9ஆம் தேதி நரேந்திர மோடி மேடையில் ஏறாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அமித்ஷா, ஜேபி நட்டா பல்வேறு இடங்களில் இதே போன்ற சபைகளில் கலந்து கொண்டார்கள். எந்த தெலங்கானாவில் கரீம் நகரிலிருந்து பிரைம் மினிஸ்டர் மோடி பேசினாரோ அதே தெலங்கானாவின் இன்னொரு முனையிலிருந்து அமித்ஷா மேடை ஏறினார். ஆனால் அமித்ஷாவும் எந்த வார்த்தையும் மோடியை பற்றி, அடானியை பற்றி, अंबानी பற்றி பேசவில்லை. यह 2024 का जो चुनाव है वह राहुल गांधी वर्सेस नरेंद्र मोदी का चुनाव है. இந்த இடத்தை நீங்க கவனமாக பார்க்க வேண்டும். பிரைம் மினிஸ்டர் மோடி எப்பவுமே ராகுல் காந்தி என்கிற வார்த்தை எடுக்க மாட்டார். அவர் ஷஹசாதா என்று தான் அழைப்பார். அதாவது பிரின்ஸ் ஆஃப் திஸ் கண்ட்ரி.
ஆனால் தெளிவாக அமித்ஷா கூறிய வார்த்தை, இந்த தேர்தல் அதாவது லோக்சபா 2024 எலெக்ஷன் ராகுல் காந்தி வர்சஸ் நரேந்திர மோடி என்ற இந்த வீடியோவை நீங்களே பார்க்கலாம். ये 2024 का जो चुनाव है ये राहुल गांधी वर्सेस नरेंद्र मोदी का चुनाव है। भाई और बहनों, ये चुनाव राहुल गांधी की चाइनीज गारंटी के खिलाफ मोदी जी की भारतीय गारंटी का चुनाव है। தெலங்கானாவிலிருந்து அமித்ஷா பேசியதற்கு பின்பு அல்ல பிரைம் மினிஸ்டர் மோடி பேசியதற்கு பின்பு கார்ப்பரேட் பக்கத்திலிருந்தும் எந்த விதமான பதில் வரவில்லை. ஒரு அமைதி இருக்கிறது. ஏன் இந்த அமைதி? ஏன் கோதி மீடியா இதை பற்றி பேசவில்லை? ஏன் பிஜேபியில் இருக்கக்கூடிய நபர்கள் பேசவில்லை? ஏன் பிஎம்ஓ ஆஃபீஸ்ல இருந்து எந்த விதமான ட்வீட்டும் வெளிவரவில்லை? சாதாரணமாக நீங்க பார்த்தீர்கள்னா ராகுல் காந்தி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தால் அடுத்த நிமிடமே ரியாக்ஷன் வரும். பிஜேபியில் இருக்கக்கூடிய அனைத்து அமைச்சர்கள், அனைத்து ஸ்போக் பர்சன்களும் அல்ல பிஜேபியின் ஐடி விங் ஒட்டுமொத்தமாக ராகுல் காந்திக்கு பதில் கொடுக்க முன் வந்து விடுவார்கள். ராகுல் காந்தி என்ன பேசினார் அதை முதலில் பார்த்து விடலாம். நமஸ்கார் மோடி ஜி, थोड़ा सा घबरा गए हैं क्या? வணக்கம் மோடி அவர்களே, கொஞ்சம் பயந்து போறீர்களா? நார்மலி आप बंद कमरे में अडानी जी और अंबानी जी की बात करते हैं. சாதாரணமாக ஒரு ரூமுக்குள்ள, ஒரு அறைக்குள்ள தான் நீங்க அடானி அம்பானியை பற்றி பேசுவீர்கள். पहली बार आपने पब्लिकली अडानी अंबानी पे बोला है. முதல் முறையாக பப்ளிக்கா अडानी अंबानी பற்றி நீங்க பேசியிருக்கிறீர்கள். और आपको यह भी मालूम है कि टेम्पो में पैसे देते हैं. உங்களுக்கு இதுவும் தெரியும் டெம்போவில் அவர் பணம் அனுப்பி இருக்கிறார் என்று. क्या ये आपका पर्सनल एक्सपीरियंस है? உங்களுடைய पर्सनल अनुभवமா இது? உங்களுடைய ஆபீஸருக்கும் இப்படிதானா टेम्पोவில் பணத்தை அனுப்புவார்? एक काम कीजिए मोदी जी, सीबीआई और ईडी को इनके पास भेज दीजिए. ஒரு வேலையை பாருங்கள். சிபிஐ இடிஐ இவர்களுடைய ஆபீஸருக்கு அனுப்பிவிடுங்கள், இவருடைய வீட்டுக்கு அனுப்பிவிடுங்கள். ना पूरी जानकारी कीजिए, इंक्वायरी कराइए, जल्दी से जल्दी करवाइए, घबराइए मत मोदी जी. உடனடியாக இந்த என்கொயரி செய்யுங்கள், ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடத்துங்கள். நீங்க பயப்படக்கூடாது மோடிஜி, உங்களுடைய நண்பர்கள் தான், நீங்க பயந்து விடாதீர்கள். और मैं देश को फिर से दोहराना चाहता हूं, जितना पैसा नरेंद्र मोदी जी ने इनको दिया है उतना ही पैसा हम हिंदुस्तान की गरीब लोगों को पहुंचाएंगे. நான் மீண்டும் ஒரு முறை இந்த நாட்டு மக்களுக்கு முன் எடுத்து வைக்கக்கூடிய விஷயம், எவ்வளவு பணத்தை மோடி இது போன்ற பணக்காரர்களுக்கு எடுத்து கொடுத்திருக்கிறாரோ அதே அளவு பணத்தை இந்த நாட்டு ஏழை மக்களிடம் நான் கொண்டு போய் சேர்ப்பேன். மகாலட்சுமி யோஜனா இருக்கிறது, நௌக்கரி பக்கி யோஜனா எங்களிடம் இருக்கிறது. இந்த யோஜனா வழியாக, இந்த திட்டங்கள் வழியாக எத்தனையோ லட்சாதிபதிகளை நாங்கள் உருவாக்க போகிறோம். இவர்கள் வெறும் 22 கார்ப்பரேட்களை மட்டும்தான் உருவாக்கி இருக்கிறார்கள். ஏழைகளை இவர்கள் நசுக்கி இருக்கிறார்கள். ராகுல் காந்தியோடைய இந்த ஸ்டேட்மெண்ட் வந்த பின் கூட எந்த விதமான ஸ்டேட்மெண்ட்டையும் உங்களால் பார்க்க முடியாது. பொறுத்திருந்து பார்த்தார்கள். காங்கிரஸில் இருக்கக்கூடிய பல்வேறு நபர்கள் இப்போ ஸ்டேட்மெண்ட் வரும், அப்போ பதில் வரும் என்று. ராகுல் காந்தியோடைய ரொம்பவே கடுமையான ஒரு அட்டாக். ஜெயராம் ரமேஷ் அவர்கள் 1 மணி 1 நிமிடத்திற்கு ஒரு ட்வீட்டை போட்டிருக்கிறார். It's 1 PM, no torrent of lies from the lying king நரேந்திர மோடி as yet. 1 மணி ஆயிடுச்சு. பொய் பேசக்கூடிய மகான் மகாராஜா நரேந்திர மோடி தரப்பிலிருந்து எந்த விதமான ரியாக்ஷன் பதிலும் இதுவரை வரவில்லை. வாட் இஸ் ஹேப்பனிங்? என்ன நடக்கிறது? why is his tempo is so low? அவருடைய டெம்போ ஏன் இவ்வளோ ஸ்லோவாக இருக்கிறது? is the mollifying his 2 friends after publicly disclosing their black money hoarding habits yesterday. பயந்து போனார்களா? வெளிப்படையாக மக்களுக்கு முன்பு அவர்கள் கருப்பு பணத்தை ஒளித்து வைத்திருக்கிறார்கள் என்கிற அந்த உண்மையை பேசியதற்கு பின்பு பிரைம் மினிஸ்டர் மோடி பயந்து நிற்கிறார். இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு என்று பாருங்கள். ஆனால் இந்த இடத்தில் உங்களுக்கு இன்னொரு உண்மையும் நான் உங்களுக்கு எடுத்துக்காட்ட ஆசைப்படுகிறேன். நேற்று இதற்கான ஒரு தெளிவான வீடியோ நாங்கள் போட்டிருந்தோம். ராகுல் காந்தி அடானியை பற்றி பேசவில்லை, அம்பானியை பற்றி பேசவில்லை என்று கூறக்கூடிய இதே மோடி அவர்களுக்கு நாங்கள் ஒரு சின்ன ரிசர்ச்சை செய்திருக்கிறோம். 8ஆம் தேதியே காங்கிரஸ் ஒரு வீடியோவை வெளியிட்டார்கள். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீர்கள்னா 7வது நொடியில் அடானி மற்றும் மோடியோடைய படத்தை இவர்கள் எடுத்து காட்டினார்கள்.
ராகுல் காந்தி பேசிய விஷயம் அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீர்கள்னா தெளிவாக அடானியை பற்றி பேசியிருக்கிறார். 30 ஏப்ரல் அன்று ராகுல் காந்தி மத்திய பிரதேசத்திலிருந்து அதே அடானி அம்பானியை பற்றி பேசினார். 8 மே நரேந்திர மோடியை பற்றி பேசும்போது இதே அடானி அம்பானியை பற்றி பேசினார். இது முதல் முறையாக பேசினாரா? கிடையாது. 2014ஆம் ஆண்டு ஜம்மு அண்ட் காஷ்மீரிலிருந்து ராகுல் காந்தி பேசிய ஒரு வீடியோவை உங்களுக்கு முன் எடுத்து காட்டுவோம். அதாவது தேர்தல் வருவதற்கு முன்பு, எலெக்ஷன் ரிசல்ட் வருவதற்கு முன்பு, நரேந்திர மோடி இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டராக பதவியேற்பதற்கு முன்பு ராகுல் காந்தி எச்சரித்த ஒரு விஷயம். 2014ஆம் ஆண்டு அவர் பேசிய அந்த வீடியோவை பாருங்கள். अडवाणी जी को निकाल दिया, जसवंत सिंह को निकाल दिया, अडवाणी को निकाल दिया, अडानी को अंदर ले आए। कहते हैं भैया अडानी जी की सरकार चलेगी, बड़े बिजनेसमैन हैं, गुजरात के बड़े बिजनेसमैन हैं, इनको सबका सब पकड़ा दिया है। इस प्रकार से ये काम करते हैं. தப்பி தவறி மோடியோட அரசாங்கம் வந்து விட்டால் அது மோடியோட அரசாங்கமாக இருக்காது, அது அடானியோட அரசாங்கமாக இருக்கும் என்று அன்னைக்கு எச்சரித்தார். அதாவது ஏப்ரல் 11, 2014ஆம் ஆண்டு. ஒட்டுமொத்த கோதி மீடியா, ஒட்டுமொத்த கார்ப்பரேட் அனைவருமே ராகுல் காந்தியை பப்புவாக சித்தரிப்பதற்காக கோடிக்கணக்கான ரூபாயை செலவழித்தார்கள். இன்னைக்கு இதே பப்புவிடம் பிரைம் மினிஸ்டர் மோடி பயந்து நடுநடுங்கிக் கொண்டிருக்கிறார். இது மட்டுமல்ல, இன்னொரு இடத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். கடந்த 10 ஆண்டுகளாக எந்த அடானி அம்பானி என்கிற பெயரை பிரைம் மினிஸ்டர் மோடி எடுக்கவில்லையோ, கடந்த ஒரு வாரம் கூட இல்லை, வெறும் 5 நாட்களுக்கான ஒரு டேட்டாவை நான் உங்களுக்கு முன் எடுத்து வைக்கிறேன். இந்த வீடியோவை கவனமாக பாருங்கள், உங்களுக்கு புரிய வரும். 2 மே கர்நாடகாவிலிருந்து ராகுல் காந்தி பேசிய அடானி அம்பானி என்கிற வார்த்தை. 3ஆம் தேதி மகாராஷ்டிராவிலிருந்து, 3 மே மகாராஷ்டிராவிலிருந்து இதே அடானி அம்பானியை பற்றி பேசிய வார்த்தை. மே 5ஆம் தேதி தெலங்கானாவிலிருந்து ராகுல் காந்தி பேசிய அதே அடானி அம்பானி என்கிற வார்த்தை. மே 6ஆம் தேதி மத்திய பிரதேசத்திலிருந்து பேசியிருக்கிறார். மே 7ஆம் தேதி ஜார்க்கண்டிலிருந்து பேசிய இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். எந்த பொய் பிரச்சாரத்தை பிரைம் மினிஸ்டர் மோடி கையில் எடுத்தாரோ, அதாவது தேர்தல் அறிவிக்கப்பட்டதிலிருந்து ராகுல் காந்தி நாவிலிருந்தோ இல்ல காங்கிரஸ் நாவிலிருந்தோ அடானி அம்பானி என்கிற வார்த்தை ஏன் வரவில்லை? காரணம், டெம்போவில் கருப்பு பணத்தை இவர்கள் அனுப்பிவிட்டார்கள் என்று. வரவில்லையா? இந்த வீடியோவை நீங்க हिंदुस्तान का धन लेकर इन्होंने 22 लोगों के जेब में डाला, अडानी अंबानी इन लोगों के जेब में। हमने मनरेगा योजना दी, कहते हैं गरीबों को आलसी बना रहे हैं, किसान का कर्जा माफ होता है, कहते हैं देखो बिगाड़ दिया किसानों को। अडानी को लाखों करोड़ रुपए दिया जाता है, वो नहीं बिगड़ता। देश के सारे एयरपोर्ट, सारे पोर्ट्स, इंफ्रास्ट्रक्चर, डिफेंस इंडस्ट्री, सारी की सारी इन्होंने एक व्यक्ति को पकड़ा दी। अडानी जैसे लोग हैं जिनकी आंख आपकी जमीन पर, आपके जंगल पर और आपके जल पर है, और ये नरेंद्र मोदी जी के खास मित्र हैं। आपको निर्णय लेना है, या अडानी की सरकार बनानी है, मोदी की सरकार बनानी है, मोदी और अडानी जी की, या फिर किसानों की बनानी है, गरीबों की बनानी है। பிஜேபி தரப்பிலிருந்து எந்த விதமான பதிலும் வராத பட்சத்தில் காங்கிரஸ் தன்னுடைய காலர்களை தூக்கிவிட்டு பிஜேபி மீது ஒரு அக்ரெசிவான ஆக்ஷனில் இறங்கியிருக்கிறார்கள். காங்கிரஸ் பக்கத்தில் ஒரு ட்வீட்டை பார்த்தேன். அதாவது ஒரு பக்கம் மோடி நிற்கிறார், இன்னொரு பக்கம் அடானி நிற்கிறார். பின்னாடி அடானி டெம்போ சர்வீஸ் என்கிற ஒரு கார்ட்டூன் இருக்கிறது. அதுக்குள்ள நீங்க பார்த்தீர்கள்னா சூட்கேஸாக பண மூட்டை. இவர் கூறியது மூட்டை, அவர்களிடம் கொஞ்சம் அதிகமாக பணம் இருக்கிறது, அதனால் சூட்கேஸ் எல்லாம் அங்கே இருக்கிறது. இது மட்டுமல்ல, இதே ட்வீட்டில் அவர்கள் எழுதிய வார்த்தை, हमारे यहाँ काला धन इधर से उधर किया जाता है, एक बार सेवा का अवसर जरूर दें, धन्यवाद. எங்களிடம் கருப்பு பணத்தை இந்த இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு மாற்றக்கூடிய வேலை நடக்கிறது, இந்த சர்வீஸை நீங்க தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள், எங்களுக்கு அதற்கான வேலையை கொடுங்கள் என்று இன்னொரு ட்வீட்டையும் காங்கிரஸ் கட்சி போட்டிருக்கிறது. ஒரு சிந்திக்கக்கூடிய மோடில் மோடி இருக்கிறார். 4 பக்கம் பார்த்தீர்கள்னா டெம்போ டெம்போ டெம்போ, மேனே அப்னி ஹி போல் கோல் தி கியா, நான் என்னுடைய ஊழலையே மக்களுக்கு முன் எடுத்து வைத்து விட்டேனோ, என்னுடைய வீக்னஸையே எடுத்து வைத்து விட்டேனோ என்கிற ஒரு காமெடியான ஒரு ட்வீட்.
இன்னொரு ட்வீட்டையும் பார்த்தேன். ஒரு பக்கம் பிரைம் மினிஸ்டர் மோடி நிற்கிறார். அவருடைய நிழலை பார்த்தால் அது அடானியோடைய நிழலாக இருக்கிறது. இது போன்ற பல்வேறு விஷயங்கள் மட்டுமல்ல, இன்னொரு ஃபோட்டோவையும் காங்கிரஸ் கட்சி எடுத்து காட்டியிருக்கிறது. அடானி கா டெம்போ, அடானியோடைய விமானம், அதில் கை காட்டியபடி விக்ட்ரி சைனுடன் பிரைம் மினிஸ்டர் மோடியோடைய படம் இருக்கிறது. இதே படத்தை இன்னொரு என்னுடைய நண்பரான ஒரு ஜேர்னலிஸ்ட் அதித்தி அவரும் போட்டிருந்தார். Isn't this tempo looking a bit different? இந்த டெம்போ கொஞ்சம் வித்தியாசமாக உங்களுக்கு தெரியவில்லையா? அந்த விமானத்தை விமர்சித்து போட்டிருக்கிறார். இதே போன்ற இன்னொரு படம், இந்த விமானத்திற்கு உள்ள எடுக்கப்பட்ட ஒரு படத்தை ராகுல் காந்தி லோக்சபாவில் இருந்து, பார்லிமெண்ட்ல இருந்து எடுத்து காட்டிய இந்த சம்பவத்தை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த வீடியோவை நீங்க பார்க்கலாம். அடானி அம்பானியோடைய அந்த நட்பை எடுத்து காட்டினார் ராகுல் காந்தி. அந்த பார்லிமெண்ட் செஷன்ல இருந்து அந்த படத்தையும் நீக்கி விட்டார்கள். ஆனால் மீடியா ஹவுசஸ்கள் நீங்கள் பார்த்தீர்கள், இன்னைக்கும் அந்த படத்தை உங்களால் பார்க்க முடியும். கார்ப்பரேட் ஏன் அமைதியாக இருக்கிறது? ஏன் கோதி மீடியா அமைதியாக இருக்கிறது? ஏன் பிஜேபி அமைதியாக இருக்கிறது? ஏன் அடானி அம்பானியை பற்றி பேசும்போது இந்த அளவில் கொந்தளித்தார்கள்? ஏன் அடானி அம்பானியை பற்றி இதுவரை அவர்களை காப்பாற்றி வந்தார்கள்? ஏன் பிரைம் மினிஸ்டர் மோடி இந்த நாட்டு கான்ஸ்டியூஷனை பற்றி பேச முன் வந்திருக்கிறார்? ஏன் இந்த நாட்டு இஸ்லாமியர்களை பற்றி பேச முன் வந்திருக்கிறார்? ஏன் அடானி அம்பானியை பற்றி பேச முன் வந்திருக்கிறார்? ஏன் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எதையெல்லாம் காங்கிரஸ் கட்சி ஒரு சில நாட்களுக்கு முன்பு நீங்க பார்த்தீர்கள்னா மோடி அவர்கள் சுத்தி விட்டு வேடிக்கை பார்த்தார். அதாவது பிஜேபி எந்த குற்றச்சாட்டு எடுத்து வைக்கிறதோ அதற்கு பதில் கொடுக்கும்படி தான் காங்கிரஸ் நடந்து கொண்டிருந்தது. இன்னைக்கு காங்கிரஸ் கையில் அந்த ஆயுதம் மாறிவிட்டது. இன்னைக்கு காங்கிரஸ் மோடியை சுத்தி விட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு காங்கிரஸ் எடுத்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டிற்கு எந்த விதமான பதிலும் இல்லாமல் சிந்தித்து நடுநடுக்கி கொண்டிருக்கிறார் பிரைம் மினிஸ்டர் மோடி. அம்பானி அடானி உண்மையிலேயே கருப்பு பணத்தை ஒளித்து வைத்திருந்தால் இடியை அனுப்பலாம். உண்மையிலேயே பிரைம் மினிஸ்டர் மோடி கூறும்படி டெம்போவில் பணத்தை ஏற்றி அனுப்பினால் காங்கிரஸ் ஆபீஸருக்கு நீங்க இடி சிபிஐ அனுப்பலாம். அந்த பணத்திற்கான பதிலை நீங்க எடுத்து காட்டலாம். ஆனால் அது பொய்யாக இருந்திருந்தால் மோடி அவர்களுக்கு உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும்? தயவு செய்து இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்ததற்கு நன்றி. உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். எங்களுடைய சேனலை சப்போர்ட் செய்வதற்காக நீங்க செய்யக்கூடிய ஒரு சிறிய வேலை, இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு பகிருங்கள். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்ற நண்பர்களுக்கு பகிருங்கள். இந்த வீடியோவை ஷேர் செய்ததால் இந்த சேனலுக்கும் உங்களால் ஊக்கத்தை கொடுக்க முடியும். இதை தாண்டி எங்களை சப்போர்ட் செய்து நினைக்கக்கூடிய நபர்கள் கீழே எழுதியிருக்கக்கூடிய யூபி ஐடியில் உங்களுடைய ஆதரவை தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.